வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியினால் எங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு எழுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபிற்கு ஈசாக்கு ஆசீர் வழங்குவதனை நாம் பார்க்கின்றோம். தந்தையின் ஆசீர்வாதத்தின் வலிமையை உணர்ந்த ரெபெக்கா யாக்கோபுக்கு ஆசீர் கிடைக்க எடுத்த முயற்சியை நாம் இவ்வாசகத்தில் வாசிக்க கேட்போம். அத்தகைய ஆசீர்வாதத்தின் பலன்களை உணர்ந்தவர்களாய் காண நாம் அன்னையின் வழியாக மன்றாடுவோம். இறை ஆசீர் பெற இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை, மேலும் 15 முதல் 29 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை, மேலும் 15 முதல் 29 வரை. ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்தபோது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்று அறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பு கூட்டையும் எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டை கறி கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன். நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக் கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் ரெபெக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாக்கோபுக்கு உடுத்துவித்தார். அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோளால் மூடினார். அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார். அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான். அவரும் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ என் மகன் என்று கேட்க, யாக்கோபு தன் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றான். ஈசாக்கு தன் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உன் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா, நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் ரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார்.
அவ்வாறே யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சை ரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சோதரருக்கு தலைவன் நீ ஆகிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்பார் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க என்று ஆசி வழங்கினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை தொழுகை செய்கின்றோம், உங்களை வாழ்த்தி வணங்குகின்றோம். நீர் ஒருவரே எங்களுக்குள் நிரந்தரமாக தங்கியிருக்கிறவர், முத்திரையாக பதிப்பிக்கப்பட்டிருக்கிறவர், எங்களுக்குள் இருந்து செயலாற்றுகிறவர், எங்களுக்காக பரிந்துரைக்கிறவர். நாங்கள் ஜெபிக்க இயலாதவர்கள், அப்பொழுது எங்களுக்காக பெருமிச்சோடு பரிந்து ஜெபிக்கிறவர். இதுதான் வழி என்று குரல் கொடுத்து போதிக்கிற நல்ல போதகர், நிறை உண்மை நோக்கி வழிநடத்துகிற நல்ல ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். திருமுழுக்கு அருள் சாதனத்தை பெற்றுக்கொண்ட உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியிலே நாங்கள் பெருக வேண்டும், வளர வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமையிலே நாங்கள் பெருக வேண்டும். தாகத்தோடு காத்திருக்கிறோம், எங்களோடு பேசுவீராக. அன்னை மரியாதை போல நாங்களும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையில் பெருக செய்வீராக. ஆமென், ஆமென். முதல்ல ஒரு கேள்வி கேட்க பாருங்க, யார் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் மாதா செய்த புதுமை என்ன? மறைநூலில் மாதா செய்த புதுமை என்ன? புதுமை கானாவூர் திருமணத்தில் புதுமை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு. மாதா பரிந்துரைத்தார்கள். மாதாவுடைய பரிந்துரையினால் இயேசு புதுமை செய்தார் இல்லாமல் மாதா புதுமை செய்யவில்லை. ஆனால் மாதா செய்த புதுமை ஏதாவது இருக்கிறதா? எலிசபெத் அம்மாளை வாழ்த்தி
துள்ளியது ஒரு புதுமையா? அவங்க சொல்றது கவனிச்சீங்களா? ஆமே, 2 பேரும் நல்ல பதில் கரெக்டா சொன்னீங்க, சரியான பதில் சொன்னீங்க. 2 பேருக்கு 100 மார்க், உங்களுக்கு 90 மார்க். கிறிஸ்துவ அருமையானவர்களே, நம்முடைய அன்னை மரியாள் சாதாரண பெண் அல்ல. மிஸ்ட்ரி, ஒரு மறைபொருள், புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெண், ஒரு சாதாரண பெண் அல்ல, மாசற்ற பெண், பரிசுத்தம் நிறைந்தவர். அவருடைய மூச்சும் பேச்சும் பரிசுத்தம் நிறைந்தது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கபிரியல் தூதர் மாதாவுக்கு சொல்றாரு, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை நிரூபிக்கிற விதமாக ஒரு சான்று சொல்லுகிறார். என்ன சான்று? எலிசபெத்தம்மாள், மலடி எனப்பட்டு காணப்பட்ட எலிசபெத்தம்மாள் இப்பொழுது 6வது மாதம் குழந்தை பெறப் போகிறாள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்வதற்காக உதாரணத்தை கபிரியல் தூதர் சொல்லியிருக்கிறார். எலிசபெத்தம்மாளுக்கு போய் விரைந்து உதவி செய்ய என்று கபிரியல் தூதர் சொல்லவில்லை. ஆனால் தேவ வார்த்தையினுடைய அந்த ஆழத்தை அறிந்திருக்கிறவர் அன்னை மரியா. நாமும் பைபிளை பலமுறை படிக்கிறோம், ஆனால் வேத வசனத்திற்குள் ஆழத்திற்குள் போக வேண்டும். யோவான் 5:39 சொல்கிறது, மறைநூலை ஆராய்ந்து பாருங்கள், முடிவில்லாத வாழ்வு உண்டு என நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். பைபிளை நான் 10 முறை படிச்சேன், 100 முறை படிச்சேன்னு சொல்றது பெரிய காரியம் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தை மேலோட்டமாக படிக்காமல் அதனுடைய ஆழத்தை கண்டுகொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 3:6 சொல்லுகிறது, வார்த்தை கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். இன்னைக்கு வார்த்தையினுடைய ஆழத்தை அறியாதபடியினால்தான் அநேக சபைகள் குட்டி செல் போல எழும்பி பாருங்க, பைபிள் இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறதுன்னு சொல்ல உடனே நம்மளும் பயங்கி போயிடுறோம். ஆமா, பைபிள் இப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆனால் அந்த வசனத்திற்குள் இருக்கிற ஆழத்தை அறிந்திருப்பதுதான் கத்தோலிக்க திருச்சபை. அந்த வேத வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, யாரால், யாருக்காக, எப்பொழுது, எங்கே, எவ்வாறு, எப்படி, அதனுடைய முன்வசனம் என்ன, பின்வசனம் என்ன, அதனுடைய மேலோட்டம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அன்றைக்கு சொன்னதுடைய அர்த்தம் என்ன, இன்றைக்கு அதனுடைய அர்த்தம் என்ன என்று 12 பரிமாணங்களில் பார்ப்பதுதான் கத்தோலிக்க திருச்சபை. அப்படி பார்த்தால்தான் மறைநூலை புரியும். அப்ப எலிசபெத்தம்மாள் மலடி எனப்பட்டவள் 6வது மாதமாய் இருக்கிறார்களே என்று சொன்ன உடனே விரைந்து சென்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:39 பார்க்கிறோம், மரியன்னை விரைந்து சென்றார்கள். ஒரு வாலிப பிள்ளை விரைந்து செல்ல வேண்டும் என்று தேவையாயுது. மாதா எலிசபெத்தம்மாளை சந்திக்காமல் இருந்திருந்தால் எலிசபெத்தம்மாள் பிறகு மாதாவை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது, எனக்கு உதவி செய்ய சொல்லி யாருக்கு சொல்லலையே. மாறாக ஐன்கிரீம் என்கிற இடத்திற்கு, நாசிரியத்திலிருந்து ஐன்கிரீம் என்கிற எலிசபெத்தம்மாள் இடத்துக்கு போகணும்னா 120 கிலோமீட்டர். இன்றைக்கு இருக்கிற மாதிரி பஸ், டிராக்டர், ட்ரெயின், பிளேன் எல்லாம் போக முடியுமா? கோவில் கழுதையில தான் போனோம். 120 கிலோமீட்டர் நடந்து போனோம், அல்லது கோவில் கழுதையில போனோம். ஒரு வாலிப பெண் உதவி செய்வதற்காகவே விரைந்து சென்றாள். அந்த வேத வசனத்திற்குள் ஏதோ ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிறது. அந்த கடவுள் தூதர் வழியாக சொன்ன அந்த எலிசபெத்தம்மாளுடைய உதாரணத்திற்குள் ஏதோ ஒரு மறைபொருள் மறைந்திருக்கிறது என்பதை ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசியிருப்பார். ஆகவே எலிசபெத்தம்மாள் வீட்டிற்கு நம்ம தாய் மரியா வந்த உடனே என்ன சொன்னாங்க? வாழ்த்துனாங்க. யூதர்கள் எப்படி வாழ்த்துவாங்க? இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்த்துவாங்க? ஸலாம் அலைக்கும், கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக, அல்லது உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. யூதர்கள் வாழ்த்த ஒரே ஒரு வார்த்தை இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு வீட்டிற்குள் போகும் பொழுது அமைதி என்று வாழ்த்துங்கள். இயேசு உயிர்த்த இயேசுவோட சீடர்களுக்கு தோன்றும் பொழுது என்ன சொல்றாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க. இதுதான் யூதருடைய வழக்கம். அப்போ மாதா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னது? ஷலோம், அமைதி. இப்போ 41வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலிசபெத்தம்மாள் சொல்றாங்க, உமது வாழ்த்து என் காதில் ஒலித்ததும் என் வயிற்றினுள்ள இருந்த குழந்தை டிஸ்கோ நடனம் ஆகியது.
நடனம் ஆடிச்சா இல்லையா? துள்ளியது. தாய்மாருக்கெல்லாம் தெரியும் குழந்தை எப்படி அசைது ஆடுது துள்ளுதா அப்படின்னு சொல்லி இந்த ரியாக்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அன்னை மரியாள் எவ்வளவுக்கு பெற்றிருந்தார்கள் என்றால், அவர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஷலோம், அவ்வளவுதான், அமைதி. அந்த ஷலோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எலிசபெத் அம்மாள் காதில் விழுந்ததும் காது வழியாக வயிற்றுக்குள்ள போய் வயிற்றுக்குள் இருந்த குழந்தையை தூய ஆவியால் நிரப்பிற்று. இது எப்பொழுது சொல்லப்பட்டது? இதற்கு முன்பாக கபிரியேல் தூதர் சக்கரியாவுக்கு கோவிலில் தூபம் காட்டிக் கொண்டிருந்த வேளையிலே லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்வார், 15ஆம் வசனத்தில் சொல்வார், அவர் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அந்த முற்றிலும்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கிறங்க. சும்மா ஆட்கொள்ளப்படுவார் எழுதப்படல. அவர் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். யாரால், எப்பொழுது, எப்படி ஒன்று சொல்லப்படவில்லை. ஆனால் கடவுளுடைய திருவிழா பாருங்க, அன்னை மரியாள் வாழ்த்து சொல்லி அதன் வழியாக குழந்தை திருமுழுக்கு யோவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைவு அடைய வேண்டும் என்பது கடவுளுடைய தீர்மானமாக இருந்திருக்கிறது. இப்ப அம்மா உதவி செய்ய போகலாம், நடந்திருக்குமா? இந்த காரியம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. இது மட்டுமல்ல, 44ஆம் வசனம் படிக்க நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப பாராட்டு. லூக்கா 1:44, உமது வாழ்த்து என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே இருந்த குழந்தை பேருவகையால், பேருவகையானது விளக்க இயலாத சந்தோஷம், விவரிக்க இயலாத மகிழ்ச்சியால் நிரப்பிட்டு. 41ஆம் வசனம் படிக்க, மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்தை கேட்ட உடனே மகிழ்ச்சியால் துள்ளிச்சு. தொடர்ந்து படிங்க. எலிசபெத்தும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். திரும்பவும் வரீங்க, குழந்தை மட்டும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படவில்லை, எலிசபெத்தும் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். விவரிக்க இயலாத பரிசுத்தம். அன்னை மரியாள் சாதாரண பெண்ணா? ஒரு சாதாரண வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க அப்படி சொல்றதுக்கும் வேற மாதிரி சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சரி, என்ன பார்த்து அன்னைக்கு சொன்னாங்களே, நீ நல்லா இருப்பான்னு சொன்னாங்களே, மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? நீ வந்ததுல இருந்து இந்த வீடே இருளடைஞ்சு போச்சு இப்போ அப்படின்னு சொல்லி மாமியார் மறுபடிய திட்டத்தான் வச்சுக்கொள்ளுங்க. காலமெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, வாழ்வும் சாவும் நம் நாவில் இருக்கிறது. வாழ்வும் சாவும் நம்முடைய நாவில் இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுகிறதோ அது புறப்பட்டாச்சு, அது செய்தியாக மாறிவிட்டது. ஏன் வாழ்வும் சாவும் நம்முடைய நாவில் இருக்கிறது பைபிள் சொல்லுது? ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நாம் மற்ற படைப்புகளை போல அல்ல, கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளது சாயலிலும் உருவிலும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் ஒளி உண்டாகு என்று சொன்னார், ஒளி உண்டாயிற்று. சூரிய நட்சத்திரங்கள் உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டாயிற்று. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டு நிற்கும், அப்படி ஆயிற்று. அதுபோலதான் நமது வாயிலிருந்து புறப்பட வருகிற வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. அநீதமான வார்த்தைகள் எதுவும் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. என்ன இதப்பா, என்ன அநியாயம், இப்படி நடந்துச்சு, இவைகளெல்லாம் கெட்ட வார்த்தைகள், அநியாயமாய், வித்தியாசமாய், அவநம்பிக்கையாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கெட்டவா. ஏன்னா நம்ம என்ன உச்சரிக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப நடக்கும். ஏன்னா நம்ம வாயின் பக்கத்துலதான் நம்ம காது பக்கத்துல இருக்கு. மற்றவங்க காதை விட நம்முடைய காது தான் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால எப்பொழுது பார்த்தாலும் நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. திடீர்னு குழம்பு நல்லா கொதிக்கிற குழம்பு டங்குன்னு கீழே விழுந்துருது, எல்லா குழம்பெல்லாம் சிந்தி போச்சு. என்ன வார்த்தை வாயில வரும்? நன்றி இயேசுவே, இயேசப்பா, பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கணும். நன்றி இயேசுவேன்னு சொல்லிட்டீங்கன்னா
உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி இயேசப்பா, இந்த குழந்தை கொண்டதுக்காக, இந்த குழம்பு கொண்டதுக்காக ரொம்ப நன்றி ஆண்டவர் சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது. நான் சொல்ற வார்த்தை திரும்ப பரப்பாடு பண்ணி கொடுங்க. நன்றி சொல்ல சொல்ல அருள் பெருகும், அருள் பெருக பெருக பொருள் பெருகும். நன்றி சொல்ல சொல்ல அருள் பெருகும், அருள் பெருக பெருக பொருள் பெருகும். நான் உங்களுக்கு ஒரு இந்த டெக்னிக்கு சொல்லி தந்திருக்கிற, மறந்துடாதீங்க. நீங்க எதை குறித்து கேட்காதீங்க. எனக்கு அது வேணும், வீடு கட்டணும், கடன் அடைக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், இந்த தேவைகள் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஆனால் நீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பாருங்க. நன்றி அப்பா, மகளுக்காக நன்றி, படிப்புக்காக நன்றி, ஃபீஸ் கட்டுவதற்காக நன்றி, கடன் பிரச்சனை தீர்வதற்காக நன்றி, எல்லாவற்றையும் நன்றியாக மாற்றி பாருங்கள். நன்றி பெருக பெருக கடவுளது அருள் பெருகும், அருள் பெருக பெருக பொருள் பெருகும். பொருள் தாரா வந்துகிட்டு இருக்கும், நிறைய வந்துடும். வீட்டுல பீரோல பணம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, இன்னொரு பீரோ வாங்கணும். அவ்வளவுக்கு ஆண்டவர் பணத்தை நிறைய கொடுப்பார். ஏன் நீங்க சந்தேகமா சரி உண்மையா சிரிக்கிறீங்களா, சந்தேகமா சிரிக்கிறீங்களா? இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சீராக் ஜாரம் 11:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நொடி பொழுதில் செல்வந்தராக மாற்றுவது அவருக்கு எளிதான காரியமே. சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி என்னை ஒரு நொடி பொழுதில் சுடக் போட்டீங்களா? ஒரு நொடி பொழுதில் சுடக் போட்டீங்களா இல்லையா? போடுங்க. ஒரு நொடி பொழுதில் செல்வந்தராக மாற்றுவது எளிதான காரியமே. இருமை இங்கிருந்து அடுத்த சில காலங்களில் இங்கிருந்து வரும், வீட்டுல இருந்து வரும் பொழுதே எல்லாம் நிறைய பேர் கார்ல தான் வருவீங்க. குட்டருக்கு இடம் இருக்காது. ஆமா சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவாய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆக அன்னை மரியாள் ஷலோம் என்று வாழ்த்திய உடனே பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். இப்ப நான் கூட ஒரு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியை கொடுத்தாரா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது பரிசுத்த ஆவியை கொடுத்தாரா? ஆமாவா இல்லையா? இல்லை. யோவான் 7:37-38 சொல்றாரு, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரட்டும், விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும், அவன் உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீராகிய பரிசுத்த ஆவியானவர் பெருக்கெடுத்து ஓடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 39ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியோ இன்னும் அருளப்படவில்லை, ஏனென்றால் அவர் இன்னும் மகிமை அடையவில்லை, சிலுவையில் உயர்த்தப்படவில்லை அர்த்தம். ஆனால் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பிறகு, உயிர் தெழுந்த பிறகு அந்த சீடர்கள் எல்லாம் பயந்து கதவை மூடி இருக்கையில் அவர் உள்ளே வந்து யோவான் 20:22 பார்க்கிறோம், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார். பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார். பரிசுத்தம் பெற்றாங்களா? என்ன சந்தேகமா இருக்கு? ஊதி இவ்வளவு ஊதி பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்ன பிறகு சந்தேகப்படலாமா? ஆனால் இப்ப நான் கூட ஒரு கேள்வி கேட்கிறேன். லூக்கா 24:49 சொல்றாரு, பரலோகத்திற்கு எழுப்பப்படுவதற்கு முன்பு சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவரை நகரிலேயே தங்கியிருங்கள். உடனே பிரசன் பண்ண போயிராங்க, பெயர் ஓட்ட போயிராங்க. உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறவரை நகரிலேயே எத்தனை நாள் தங்கியிருக்கிறதுலாம் சொல்லல, நகரிலேயே தங்கியிருங்கள். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றாச்சு. அவர் உன்னத வல்லமை என்னது? கிறிஸ்து அன்பியானவர்களை கடவுள் ஒரே கடவுள் தான், தந்தை, மகன், தூய ஆவியார். ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். அதுபோல பரிசுத்த ஆவி வேறு, பரிசுத்த ஆவியின் வல்லமை வேறு. The Holy Spirit is different from the power of the Holy Spirit. Holy Spirit வேறு, பரிசுத்த தூய ஆவியானவருடைய வல்லமை வேறு. இப்ப இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னாரு, உன்னத வல்லமை கொடுக்கல. உன்னத வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறவரை நகரிலேயே தங்கியிருங்கள் என்று சொன்னார். ஆக காத்திருந்த பொழுது திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்கிறோம். பெருங்காற்று உண்டாயிற்று, பேரிரைச்சல் உண்டாயிற்று. அப்பொழுது அக்கினி வடிவத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அதுதான் உன்னத வல்லமை. ஆனால் மாதா பரிசுத்த ஆவியையும் உன்னத வல்லமையும் ஏற்கனவே பெற்றிருந்தார்கள்.
அதனால்தான் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. எங்கே? லூக்கா 1:35 கபரியேல் தூதர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உம்மீது வரும், உன்னத வல்லமை உம்மேல் நிழலிடும். பாத்தீங்களா? மாதா இயேசு பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவி உம்மீது வரும், உன்னத வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆக பரிசுத்த ஆவியானவரை அன்னை மரியாள் முழுவதுமாய் பெற்றிருந்தார். முழுவதுமாய் பெற்றிருந்தபடியினால் அவர்கள் அமைதி என்று வாழ்த்திய பொழுது எலிசபெத் அம்மாள் மட்டுமல்ல, எலிசபெத் அம்மாள் வயிற்றுக்குள் இருந்த குழந்தையும் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். அதாவது அவர்கள் அர்த்தம் பரிசுத்த ஆவியையும் உன்னத வல்லமை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது, ஞானஸ்நானம் பெற்று கரை இறங்கிய பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் பேர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியினால் லூக்கா 4:1 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டவராய் பாலைவனத்திற்கு சென்றார். சோதனைகள் எல்லாம் ஜெயித்த பிறகு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வல்லமை கொண்டவராய் திரும்பி வந்தார். பாருங்க, 2 வித்தியாசம் இருக்கு. முதல் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவராய் பாலைவனத்துக்கு போகிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதனைகளை வென்ற பிறகு வல்லமையை பெற்றுக் கொண்டவராய் கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். இதைத்தான் திருத்தூதர்களை 10:38 பார்க்கிறோம். கடவுள் அவருக்கு பரிசுத்த ஆவியையும் வல்லமையையும் அளித்து அபிஷேகம் செய்தபடியினால் அலகையின் கொடுமைக்குட்பட்ட அனைவரையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றி வந்தார். அப்படின்னா மாதாவது இயேசுவோடு பெரியாள் நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. மாதா இயேசுக்கு அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர், பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் நிரம்ப பெற்றுக் கொண்டவர். அதைத்தான் நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். இன்றைக்கு சில பேர் மாதாவுக்கு சர்வசாதாரணமா பேசுறாங்க. சாதாரண பெண்ணாக பிரிவு சபைகள்ல ராக்கில் பேர் வைப்பாங்க, ரேச்சல் பேர் வைப்பாங்க, ரபேக்கான் பேர் வைப்பாங்க, பிரியாமன் பேர் வைப்பாங்க, மரியான் பேர் வைக்க மாட்டாங்க. ஏன் மாதாவை போட்டு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் மாதாவை பிடிக்க மாட்டேங்குது? பிரிந்த சபைக்காரர்களுக்கு ஏன் மாதா பிடிக்க மாட்டேங்குது சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். இங்க மாதா சொல்லுங்க, மாதா சொல்லுங்க. ஏன் மரியாளை பிரிந்த சபையாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? இந்த காரணம். நீங்கதான் ஞானத்தின் ஊற்று, பதில் சொல்ல வேண்டிய ஆண்டு. தொடக்க நூல் 3:15 ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் காட் தி ஃபாதர், பிதாவாகிய கடவுளுடைய முதல் வெளிப்பாடு தெரியுமா? உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்குடைய பகை உண்டாக்குவேன். அவ முதல்ல அவர் பயன்படுத்துற வார்த்தை என்னது? பாம்பை பார்த்து, பிசாசை பார்த்து, உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படியானால் மாதாவை யாருக்கு பிடிக்கலையோ, மாதாவை யார் சாதாரண பெண்ணாக கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு? யார் யார மாதாவை சாதாரண பெண்ணை நினைக்கிறாங்களோ, மாதாவை பிடிக்கலையோ, மாதாவுடைய பெயரை வைக்கிறதையே விரும்பவில்லையோ அவர்களெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, மாதாவிடமிருந்து இந்த நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இதுல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவங்க யாரெல்லாம்? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டவங்க யாரெல்லாம்? அதுல சந்தேகமே இல்லை. யாரும் கை தூக்காம இல்லை, எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. சில பேர் கையை பின்னால கட்டின மாதிரி இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் பெற்றுக் கொண்டோம். திருமுழுக்கு அருள் சாதனத்தின் வழியாக அந்த வெந்நீர் ஆடை போர்த்தப்படுவதில்லை, தண்ணீர் ஊற்றப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியான இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். இயேசுடைய இரத்தத்தினால் ஜென்ம பாவத்திலிருந்து நாம் கழுவப்படுகிறோம். வெண்ணாடை போர்த்தப்படுகிற பொழுது அதோட அடையாளம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய முத்திரையை பெற்றுக் கொள்கிறோம். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றிருக்கிறோம். அது அழிக்கப்பட முடியாது, எடுக்கப்பட முடியாதது. கடைசி காலம் வரை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை அற்புதமாக வழிநடத்துவார். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, இப்ப நமக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்ன வேலை தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டது போதாது, வல்லமையில் வளர வேண்டும். அன்னை மரியாளை போல பரிசுத்த ஆவியை மட்டுமல்ல, உன்னத வல்லமையில் வளர வேண்டும். உன்னத வல்லமையில் வளர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கண்டதை பேசக்கூடாது, பேச்சை குறைக்கணும். நீதிமொழிகள் 10:19 சொல்லுகிறது, நீண்ட பேச்சில் பாவம் இல்லாமல் போகாது.
நீண்ட பேச்சில் பாவம். கொஞ்சம் ஏதாவது பேசி பாருங்க, ஏதாவது ஒண்ணு தேவையில்லாத வார்த்தை வந்துடும். தேவையில்லாத பயனற்ற சொல்ல ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கும் சொல்லி லூக்கா மத்திய 12:38 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து அருமையானவர்களே, நம்முடைய பேச்சை குறைத்து ஆண்டவரோடு அதிகமாக பேச வேண்டும். தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வேண்டும், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் வேண்டும், எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேண்டும், குணமளிக்கிற வர வேண்டும், பேயோட்டுகிற வர வேண்டும், எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பரிசுத்த அன்னை மரியாளுடைய மாதிரியை பின்பற்ற வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அதாவது பழைய காலத்து இப்போ கேஸ் ஸ்டவ் எல்லாம் வந்ததுனால பழைய காலத்து அடுப்பெல்லாம் ஞாபகம் இருக்காது. வயசான பாட்டிமாருக்கு தான் ஞாபகம் இருக்கும். அதை ஊதிக்கிட்டே இருக்கணும்ல, ஊதணும். ஊதனாத்தான் என்ன ஆகும்? நெருப்பு எரியும். அதே மாதிரி நமக்குள் பொழியப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை 2 தீமோத்தேயு 1:5 பவுல் சொல்வார், தீமோத்தேயு, நான் உன் மீது கரங்களை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர், அது அடைந்து போகாமல் கவனமாக பார்த்துக் கொள்ளும். அது அணைஞ்சு போயிடக்கூடாது. ஆகவே தேவ வார்த்தையை அதிகமா படிக்கணும். இதுல சீரியல் பார்க்கிறவங்க யாரெல்லாம் கைது பார்க்கிறவங்க, சீரியல் பார்க்கிறவங்க 1 நேர்மையா ஒரு நேர்மையை பாராட்டுங்க, 2 3 4 நான் சொல்றது வருத்தப்படுகிறாங்க. சீரியல் பார்க்கிறவர்கள் வாழ்க்கை சீரியஸாக மாறிவிடும். சீரியல் பார்க்கிறவருடைய வாழ்க்கை சீரியஸா எதற்காக ஞாபகம் வைக்கிறது? நான் பார்க்கறது இல்லை, எங்க டிவியே கிடையாது. இந்த சீரியல்ல ஒவ்வொரு சஸ்பென்ஸா முடிக்கிறான். எதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? அவன் தூக்கு படம் பாற மாதிரி பிடிச்சிருப்பான். அவன் போட்டாளா இல்லையா, அவன் பஸ்ல இருந்து இறங்குற மாதிரி காட்டுவான், இறங்குனாளா இல்லையா. எதைத்தான் நீங்க தியானிக்கிறது? வாழ்க்கையில் தியானிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. குடும்பத்தில் பிரச்சனையே இல்லை. ஆண்டவரை பற்றிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. சீரியல் என்பது சைக்காலஜிஸ்ட் மன நிபுணர்கள் சொல்றாங்க, அநேக பேருடைய மெண்டல் மைண்ட் வாழ்க்கை சிதிலமடைந்திருக்கிறது. நிறைய பேர் தங்களுடைய நல்ல சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறதாக சொல்றாங்க. தயவு செய்து சீரியலுக்கு ஒரு கூட்டு போட்டுருங்க. அதை ஒரு பொழுது சீரியல் பார்க்காதீங்க. மூடி வச்சுட்டு அருமையான பெற்றோர்களை கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க விரும்புறேன். பெற்றோர்களுக்கு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். இணைச்சட்ட நூல் 6வது பிரிவு 6, 7, 8 வசனத்தில் சொல்லியிருக்கிற, பெற்றோர்களே, நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும், வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுதும், படுக்கும் பொழுதும், எழும் பொழுதும், பிரயாணம் செய்யும் பொழுதும் உங்களது பிள்ளைகளுக்கு தேவ வசனங்களை ஊட்டிக் கொண்டே இருங்கள். எப்போ சொல்லப்பட்டது? இப்பதான் 50-60 வருஷமா தான் டிவியும் அலைபேசியும் வந்திருக்கு. போன் இல்லாத ஆள் இருக்கா? போன் இல்லாத ஆள் இருக்கா? பிச்சை எடுக்கிறவங்க கூட போன்ல பேசுறாங்க. ஓ, அந்த இடத்துக்கு வாப்பா, அங்க கொஞ்சம் கராரா பொருள் எல்லாம் நல்லா ஈஸியா கிடைக்கிறாங்க. இதுல போன் பாருங்க, போன் கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. போன் இல்லாத ஆளே கிடையாது. ஆனால் இந்த போனால ஏற்படுகிற அவசரங்கள் சொல்லி வாழ முடியல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், தயவு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர் ஒரு செய்திருக்கிற பிரதிக்கு என்ன தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் கடவுளுடைய காரியத்திற்காக அல்லாமல் யூடியூப்பையோ வாட்ஸ்அப்பையோ நான் பார்க்கவே இருக்கு, போன் இருக்கு, ஆனால் பார்க்கவே மாட்டேன். தீர்மானம் தான். அந்த தீர்மானத்தில் விலகவே கூடாது. நான் கடவுளுடைய வார்த்தையை தான் அதிகமாக படிப்பேன், தியானிப்பேன், ஜெபிப்பேன். தவிர இந்த உலக பிரகாரமான என்னுடைய மனசை மாசுபடுத்துகிற ஒன்ன கட்டினா போது இன்னொரு குப்பை விடுறது இல்லை. ஆன்லைன் வகுப்புன்னு பிள்ளைகள் கையில பாடத்தை கொடுத்தா இன்னொரு குப்பையை கொண்டு காட்டுறான். இதுதான் உலகம். எப்படிப்பட்ட காலத்துல உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற சாதாரண காரியமா? அன்னை மரியாளுடைய மாந்தைகளை மறைந்து கொள்வோம். அன்னை மரியாளை பல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியையும் உன்னத வல்லமையையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் வயதானவர்கள் இருக்கலாம்? 50 வயது, 50, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க உங்களோட நானும் சென்றுகிறேன். காலம் செல்லாது. ஆண்டவரை நெருங்கி செல்வதற்கு நம்ம ரொம்பவே ஆயத்தப்படுத்தணும். ஏதோ காலம் போகுதுன்னு சொல்லி காலத்தை ஓட்டாதீங்க. மாதா சாகும் பொழுது வயது என்ன தெரியுமா? மாதா மரிக்கும் பொழுது வயது என்ன? 72 சொல்றாங்க, 76 சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் சரி, மாதா உங்க வயதுல
இருக்கும் பொழுது எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவரவரே யோசிச்சு பாருங்க. மாதா நம்முடைய வயதில் இருக்கும் பொழுது எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு தியாகமா இருந்திருப்பாங்க, எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்க. கடைசியா கொண்டு சொல்ல பிடிக்க ஒரு ரொம்ப கைப்பிடித்த மனுஷங்க. தயவுசெய்து கிறிஸ்து அருமையானவர்களே, உங்களது வீட்டில் வயதானவர்கள் இருந்தால், வயதான கஷ்டப்படுற தாய்மார் தகப்பன்மார் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அவர்களுக்கு உங்களது அன்பையும் பரிவையும் அதிகமாக காட்டுங்கள். எலிசபெத் அம்மாள் 6ஆம் மாதம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மாதா போனதுனால என்ன ஆயிடுச்சு? நோ நோ சிசரியன், நோ சிசரியன். ரொம்ப சிம்பிள். பரிசுத்தாவி நிரம்புறதுனால குழந்தை ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா பிரசவம் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் அருமையானவர்களே, உங்களது வயதான பெற்றோரை, மாமியாரை, மாமனாரை அதிகமாக அன்பு காட்டுங்கள், அதிகமான அன்பு காட்டுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு எளிதான ஒரு காரியம். ஜெபம் பண்றது மட்டுமல்ல, உங்களது வயதான மாமியாரை, மாமனாரை, வயதான தாத்தாவை, பாட்டியை, சில பேர் சொல்றாங்க அது பெருசாக கிடக்கு. அது என்ன பெருசு, அது என்ன பெருசு, கெட்ட வார்த்தையா இல்லையா? அவங்களுக்கு ஒரு சொந்தம் இல்லையா? பெரியப்பா தாத்தான ஒரு உறவு இல்லையா? அது என்ன பெருசு, பெருசாக கிடக்கு. அது அங்கிருந்த மாடா கழுதையா? ஆமென். மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். எம் இறைவா, எம் தாயாம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திருச்சபையின் தூண்களாக விளங்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் அனைவரையும் நீர் காட்டும் நேரிய பாதையில் செம்மையாக வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். உடல் உள்ள ஆன்ம நலன்களால் இவர்களை வலுவூட்டி திருச்சபையின் முன்னேற்ற பாதைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தை அளிப்பவரே எம் இறைவா, எம் புதிய கல்வி ஆண்டின் 2ஆம் மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் மாணவிகளை ஞானத்தினால் நிரப்பியருளும். சிற்பியின் ஒவ்வொரு அடியும் சிறந்த கலையாக மாறும். அதுபோல ஆரம்ப காலங்களில் இருந்தே எம் மாணவர்கள் சரியாக நேரத்தினை பயன்படுத்தி கல்வியில் நல்முன்னேற்றம் பெற்றிட வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். அருட்கொடைகளை பொழிபவரே எம் இறைவா, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களை கண்ணோக்கியர்களும் ஆபிரகாமுக்கு சாராவையும் ஈசாக்குக்கு ராகேலையும் அளித்தது போல நல்ல ஒரு துணையை கொடுத்து திருமணம் என்னும் அருட்சாதனம் மூலமாக உன் திரு அவையில் மீண்டும் இணைந்தருள வேண்டும் என்று புனித ஆரோக்கியனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்றைய இறைவா, இன்றைய கால இளைஞர்கள், இளம்பெண்கள் தங்களின் நேர மேலாண்மையை பற்றி உணராமல் நூலகங்களில் நேரத்தை செலவிடுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நூலகங்களின் வளர்ச்சி பிள்ளைகளின் ஊனொழுக்குகள் அனைத்தையும் தன்வசப்படுத்திக் கொள்கிறது. இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வாதங்களை பொழிபவரே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித அமலார்ப மாதா சபை இளம்பெண்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். படித்துக் கொண்டும் பணி செய்து கொண்டும் இருக்கிற எம் இளம்பெண்கள் எதிர்கால கனவினை நினைவாக்கிற உம் அருளை இவர்களுக்கு பொழிவீராக. சபையின் நோக்கத்தினை உணர்ந்தவர்களாய் தம் பங்கினை திருச்சபைக்கு சிறப்பாக கொடுத்திட வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் கொண்டாடுகிற பொழுது சிறுசாய்க்காக இருப்பீரோ. நான் ஆண்டவரை தேடினேன், பொறுமையாய் காத்திருந்தேன், அவரின் பக்கமாய் குறிந்து என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறது போல, எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஜெபித்த பொழுது, வேண்டிய பொழுது
இன்னும் இதயத்தில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் பெருமூச்சாய் இப்படி சம்பவத்தில் வருகிற பொழுது எவ்வளவு இரக்கம் காண்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். அன்பு தாய் மரியா ஷலோம் என்று ஒரு வார்த்தை சொன்னதற்காக பரிசுத்த ஆவியுடைய வல்லமையையும் உன்னத கொடையையும் நிரம்ப கொடுத்தீரேப்பா. ஓ, அந்த அன்னை மரியாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த மாசற்ற தாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயை போல நாங்கள் வாழ வேண்டும். இறைவார்த்தை தியானிப்பதிலும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து மன்றாடுவதிலும் இதன் வழியாக நாங்கள் வந்து ஏராளமான அருள் வரங்களையும் பொருள் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உங்களுடைய சமூகத்தில் கொடுங்கி இருக்கிற தூரத்திலிருந்து கேட்கிற இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலியானது எல்லாம் நல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். எங்கள் அன்பு தந்தையே, உமது திருமகனுடைய அன்னை மரியாள் எவ்வளவு மாசற்றவர், பாவமில்லாதவர். தன்னுடைய அமைதி இந்த வாழ்த்தொழியினால் பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத வல்லமையை பெற்றுக்கொள்ள செய்தீரே. அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாகி நாங்களும் இறை வசனத்திலும் ஜெபத்திலும் நிலைத்திருக்க செய்வீராக. நாங்கள் வழங்கும் எங்களது காணிக்கைகளை தயவாய் ஏற்று உடைய திருமகனுடைய திருவுடல் திருரத்த அருள்சாதன உணவால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை வேலை எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த போடுரையால் ஏற்பு போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறீர். ஆகவே தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது:
அன்பு தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உணர்ந்தறிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அந்த நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே அன்பு தந்தையே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அந்த விரைவிலிருந்து பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தவர்கள் உங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா துறையினர் இத்திருப்பதை தலைமை நடத்தக்கூடிய அருள் ஜேம்ஸ் பீட்டர் தந்தை அவர்கள் இந்த பங்கு சமூகத்தில் பணியாற்றக்கூடிய மூன்று அவையை சார்ந்த அருட்சகோதரிகள் இது பங்கிலிருந்து உருவாக்கி வெளியூர் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டும் பணி செய்து கொண்டிருக்கிற அருட்சகோதரிகள், படித்துக் கொண்டிருக்கிற அருட்சகோதரர்கள், ஏனைய ஆயர்கள் அனைத்து துறைகளையும் ஆசிரியப்பதாக ஆண்டவரை இத்திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டும் காணொலி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய கேள்வியில் கேள்விகளாக திறக்கூடிய அத்தனை இறை மக்களையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. மிக சிறப்பாக திருப்பலியிலே நன்றி மொழி வேண்டுதல் செலுத்தக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. பல்வேறு விதங்களில் உதவி செய்யக்கூடிய அனைத்து உபகார குடும்பங்களும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. மேலும் மிகப்பெரிய விதங்களும் தேர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக எங்களது குடும்பங்களில் வாழ்ந்து மறித்து போன எங்கள் அன்புக்குரிய பெற்றோர்கள், முன்னோர்கள், உடன்பிறப்பு, உறவு சொந்தங்கள், யாரும் இணையாத ஆத்மாக்கள், உத்தரவிடக்கூடிய ஆன்மாக்கள் ஆகிய அனைத்து ஆன்மாக்களுக்கு இணைப்பாட்சி அளித்தல்வீராக. அவர் மீது விளக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த சாலையில் பயணம் செய்யக்கூடிய அத்தனை மக்களுடைய பயணங்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்ன நோக்கங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இவர்கள் பயணங்களை மேற்கொள்கிறார்களோ அந்த பயணங்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த ஆரோக்கிய கேள்வியை பார்த்து ஒவ்வொரு நாளும் வேண்டி கேட்கக்கூடிய அவர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இவரை வெற்றியையும் சிறப்புக்குரிய ஆசீர்வாதம் தந்து வழிநடத்துவீராக. கடவுளின் கன்னி தாயங்கள் பாதுகாவலையுமான புனித ஆரோக்கியனை அவருடைய அன்பு கடவுளுக்கு விசுவசியப்ப திருத்தூதர்கள் இந்த பங்கின் பாதுகாவலையும் புனித அந்தோனியார் பேசிய கத்திரினாம்பால் இவரில் முகவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திரும்ப இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்று வரம்புகளை உண்மை மாற்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் மேலும் மேலும் உன்னத வல்லமையில் வளர வேண்டும் என்று தாகம் கொள்ளுகிற நம்முடைய தகப்பனிடம் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். நாம் நாள்தோறும் உன்னத வல்லமை வளர வேண்டும் என்று நமக்கு ஆசிரியரை பொழிய வருகிற நல்ல ஆண்டவர் இவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றோர். திருமண காத்து முடிவில்லாத வாழ்க்கை.
திருப்பலியினுடைய ரொம்ப உச்சக்கட்டமான நேரம் இது. இந்த நேரத்தில் தான் நாம் என்ன செய்வதற்கு தெரியாமல் பராக்கு பார்க்கிறோம், பேசுகிறோம், இதா பூசை முடிஞ்சது கிளம்புறோம் அப்படி சொல்லி புறப்படுறோம். ஆனால் இதுதான் திருப்பலியினுடைய உச்சக்கட்டம். இயேசுவை உட்கொள்வதற்காக தான் திருப்பலிக்கு வந்தோம். அவர் உட்கொண்ட உடனே நாம் நன்றி சொல்ல வேண்டும். கண்களை மூடி, எனக்குள் எழுந்தரில் இருக்கிற ராஜாதி ராஜாவே, உங்களுக்கு நன்றிப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், என்னை தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவரப்பா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டே இருங்க. நன்றி சொல்ல சொல்ல அருள் பெருகும், அருள் பெருக பெருக பொருள் பெருகும். உங்களது வாழ்க்கையில் இதை சுவையுங்கள். இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில சுவையுங்கள், சுவைத்து பாருங்கள். நன்றி சொல்லிட்டே இருங்க. என்ன இருந்தாலும் நன்றி கூறுங்கள். உங்களது வீட்டில் மாமியாரால் தொல்லையா, மரபுகளால் பிரச்சனையா, வேறு கணவரால் குடிப்பழக்கத்தினால் அவதியா, எதுவாயிருந்தாலும் சரி, கடன் தேவையில்லாத கடன் பிரச்சனை, வட்டிக்கு மேல் வட்டியால் தொல்லையா, அவமானமா, நிந்தையா, தலைகுனிவா, எதுவாயிருந்தாலும் சரி, நன்றி அப்பா, நன்றி சுவே, நன்றி சுவே என்று நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவருடைய அருள் பெருகும். ஏன்னா நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். பரிசுத்த ஆவியானவருடைய அருள் பொழிவையும் அபிஷேக அனுபவத்தை பெறுவதற்கு கூட்டம் கூட்டமாக ஓட தேவையில்லை. ஒவ்வொரு ஆரவாரம் பண்ணி துள்ளி துதிக்க தேவையில்லை. ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கனை உட்கொண்ட உடனே நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. உங்களது உள்ளத்திற்குள் மேகமாக இந்த தண்ணீர் தடாகம் போல அசைவாடுகிறதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்கள். உன்னத வல்லமை உங்களுக்குள் பெருகுகிறது என்று அர்த்தம். ஆகவே இந்த நேரத்தை பொன்னாக போற்றுங்கள். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அருள் பொழிவோ எனக்கு தந்தீர், அருள் பொழிவோ எனக்கு தந்தீர், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். புது வாழ்வு எனக்கு தந்தீர், புது வாழ்வு எனக்கு தந்தீர், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்ல இயேசுவே அப்பா, உன்மேல் அன்பு வைத்தேன், ஆதலால் உன்னை தொடர்ந்து அன்பு செய்கிறேன் என்று ஆசீர்வதிக்கிறவரே, தூய ஆவியாரை பெற்றுக்கொண்ட உன்மேல் உன்னத வல்லமை பொழிந்து உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று வாக்களிக்கிறவரே, நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலுவின்மையில் என் வல்லமை முழுவதுமாக விளங்கும். நான் தரும் அருள் உனக்கு போதும் என்று ஆசீர்வதிப்பவரே, நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. கடந்ததை எண்ணி கலங்காதே, முற்காலத்து நிகழ்ச்சிகளை எண்ணி சோர்ந்து போகாதே. மரண இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ நடக்க நேர்ந்தாலும் நான் உன்னோடு இருந்து உனது திண்மையை நன்மையாக மாற்றுவேன். உனது வெட்கத்திற்கு பதிலாக
இருமடங்கு பலனையும் அவமானத்திற்கு பதிலாக இருமடங்கு ஆசீர்வாதங்களையும் செல்வ செழிப்பையும் உனக்கு தந்து ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்களிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஐயா. குற்ற உணர்வினால் சோர்ந்து போகாதே. உன் மனச்சான்று உன்னை கண்டனம் செய்யுமானால் உன் மனச்சான்றை விட பெரியவராய் நான் இருக்கிறேன். நீ கலங்காதே. உன் கடந்த கால வீழ்ச்சியை வெற்றியாய் மாற்றுவேன். நீ எனக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாடுகிறபடியினால் உன்னை நான் வல்லமையாய் பயன்படுத்துவேன். நீ என்னையே முழுவது தருகிறேன் என்று அர்ப்பணிக்கிறபடியினால் உன்னத வல்லமையால் உன்னை நிரப்புகிறேன். நீ தாகமாயிருக்கிறாய், உன்னை பயன்படுத்துவேன் என்று ஆசீர்வதிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஐயா. அன்பு தாய் மரியா எவ்வளவு பரிசுத்தம் நிறைந்தவர், தூய ஆவியையும் உன்னத வல்லமை நிரம்ப பெற்றவர். சாதாரண வாழ்த்தொழியால் உன்னத வல்லமை பெற்றுக் கொள்ள செய்தவரே, எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்காய் பரிந்து பேசி உங்களுடைய திருமகனிடமிருந்து உன்னத வல்லமை பெற்று தர வேண்டும் என்று தயவாய் கேட்கிறதற்கு செவிசாய்ப்பதற்காக நன்றி 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 அம்மா. வேறொரு ஆசையில்ல இயேசு ராஜா, உம்மை தவிர வேறொரு ஆசையில்ல இயேசு ராஜா, உம்மை தவிர ஜூலை மாதத்தில் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் புரிந்த ஒவ்வொரு இளைஞருக்கும் உடைய பாதுகாவலர்கள் சிறப்பாக ஆரோக்கியமைக்கும் கரங்கள் தட்டி நம்முடைய மேலாண் நன்றிகளை அன்போடு தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த வாரங்களில் மிகச் சிறப்பாக தந்தை ஜேம்ஸ் பெற்ற தந்தை அவர்களை எல்லா இடங்களிலுக்கும் சிறப்பாக அழைத்திருக்கிறோம். ஏனென்றால் நிறைய விபரீதத்தில் நாம் அறியாத நிறைய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. படிப்பிலே நாம் அதிகமாக அறிவியல் உத்திகளை பயன்படுத்தி நிறைய தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அடிப்படையான விவிலிய அறிவில் நாம் கொஞ்சம் மந்தமாகி அதை தேடுவதற்கு நாம் மறந்து விடுகிறோம். தந்தை அவர்கள் ஒவ்வொன்றாக கேள்வி ஏற்படுவது மிகச்சிறந்த ஒரு பதில்களை நாம் விவிலிய அறிவை நாம் பெறுகிறோம். அந்த வகையில் அன்னை மரியாள் எவ்வாறு புதுமை செய்தார், மிகச்சிறந்த விஷயங்களை விவிலிய பின்புலங்களை மிக அழகாக நமக்கு எடுத்துரைத்து நல்ல திருப்பதியை நல்ல ஜெபத்தை உள்ளார்ந்த அன்போடு நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க. சில நல்ல உதவிகளையும் அவங்க கடந்த ஆண்டு அலங்காரத்துக்கு இருக்கும்போதே மிகச்சிறந்த உதவிகளை நம்முடைய தொண்டு சமூகங்களில் சில கைமன்களுக்கும் தந்தை உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே மிகச்சிறந்த வகையில் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு அன்புள்ள விவிலிய ஆசிரியராக நல்ல இறைவாக்கியராக மங்களகிரி தியான இல்லத்தினுடைய இயக்குநர் தந்தையாக இருந்து சிறப்பாக செயலாற்றுகிற அன்பு தந்தை அவர்களுக்கு நம்முடைய எல்லா மக்கள் சார்பாக உடனடியாக நன்றிகளை கரவழைத்து அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புகளிலே சிறப்பாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய நம்முடைய பங்கு அரிச்சோதரி சிஆர் கரிசித்தவர்களுக்கு சிறப்புமிக்க நன்றிகளை கரவழைத்து அன்போடு தெரிவிப்போம். அமரகுமார இளம்பெண்கள் சபை மிகச்சிறப்பாக பாடல்கள் பாடி மிகச்சிறப்பாக முன்னுரைகளை வச்சு சிறப்பாக தயாரிப்பை மிக அற்புதமாக மேற்கொண்டாங்க. நல்ல பாடல் பாடுவதற்கும் சிறப்பாய் அழகாக இருந்துச்சு. நல்லா ஒற்றுமையாக சிறப்பாக பாடுறாங்க. ஆகவே பாடல் பாடிய அனைத்து முன்னுரையை வாசித்த எழுதிய வழிநடத்திய அமர்குமார் சபை இளம்பெண்கள் பொறுப்பாளர்கள் இசை மீட்டிய துளசியர்களுக்கும் நன்றிகளை கரவெழுப்பி அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டங்களில்
இந்த ஊர் நிர்வாகம் அனைத்து பொறுப்பையும் சிறப்பாக செய்திருக்கிறாங்க. ஊர் நிர்வாகத்தாருக்கு கரங்கள் தட்டி நம்ம நன்றிகளை அன்போடு தெரிவிப்போம். அசனக்குழு சிறப்பாக உறுப்பினர்களை வீடு வீடாக சென்று ஒவ்வொரு அன்பியத்திலும் நன்கொடை கேட்கக்கூடியவங்க, பல விதங்களில் உதவி செய்யக்கூடிய ஆண்கள் சிறப்பாக அனைத்து அசனக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை கரங்கள் எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக ஒவ்வொரு வீடும் இதற்கு உதவி செய்திருக்கீங்க. நிறைய பங்கு சம்பவங்களில் என்னை குறித்து அவங்க வியந்து பார்க்கக்கூடிய விஷயங்களில் மிக மிக முக்கியமானது, எப்படி மாதந்தோறும் அசனம் போடுறீங்க, எங்களால் ஒரு அசனத்தையே தாங்க முடியல, எப்படி மாதந்தோறும் அசனம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி, மாதந்தோறும் ஒரு அசனம் இல்லை, எங்கள் பங்கு சம்பவத்தில் 5 அசனம் நடக்குது அப்படின்னு கிளை பங்குல இருந்தாலும் இந்த அசனம் அவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், நிறைய பார்க்கிறார்கள், சிறப்பாக செய்கிறீங்க. அதுவும் ரோட்டில் அசனம் வைக்கிறது என்பது மிக மிக கடினம். அந்த வகையில் சிறப்பாக செய்து வரக்கூடிய அனைத்து காரியங்கள், நீங்கள் வீட்டில் 50, 100, 500 கொடுக்கக்கூடிய பொருட்கள் அத்தனை காரியங்கள், அதை வீடு வீடாக சென்று அதை வசூலிப்பவங்க, பெற்றுக்கொள்வங்க, சிறப்பாக கொடுக்கக்கூடிய அத்தனை உபகாரிகளுக்கும் உடல் உழைப்பு கொடுத்த அத்தனை உள்ளவர்களுக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை கரவை எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக நமக்கு பந்தல் உதவி செய்யக்கூடிய சிறுவேந்தோனி குடும்பத்தார், சிறப்பாக பாத்திரங்கள் கொடுக்கக்கூடிய கூல்பிங் இயக்கத்தினர், சிறப்பாக ஒளி அமைப்பை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம், சிறப்பாக எல்லா காரணமும் பின்புலத்திலும் செய்யக்கூடிய கோயில் உபதேசியார், முக்கியத்துவம் செய்யக்கூடிய ஐயாத்துறை, பீடச் செல்வர்கள், பீட நண்பர்கள் அத்தனை மக்களுக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை கரவை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் பழுமாறுவது என்பது கடினமான காரியம், அதே சமயத்தில் பாத்திரம் கழுவுவதும் கடினமான காரியம். பழுமாறுவதற்கு ஒரு சில பேர் நேர்த்து செய்கிறாங்க, பாத்திரம் கழுவுக்குன்னு குறிப்பிட்ட அந்த நபர்கள் தான், பெண்கள் தான் பாத்திரம் கழுவுறாங்க. ஸோ அந்த பழுமாறக்கூடிய பாத்திரம் கழுவக்கூடிய அத்துணை ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மாதந்தோறும் தட்டுகள் கலந்து கொண்டே இருக்கின்றன, தட்டுகள் காணாமல் போய்கொண்டே இருக்கின்றன. நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் பெற வச்சுக்கலான்னு சொல்லி சோம்பேறித்தனத்தில் திரும்ப ஒரு நாள் கழிச்சு கொடுத்தா சத்தம் போடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வச்சு பதுக்கி வச்சு கற்பழித்து யாருக்கும் பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா வெளியூர் மக்கள் இந்த தட்டுகளை எடுத்து செல்வதில்லை, உள்ளூர் மக்கள் தான் அதிகமாக வீட்டுக்கு செய்வீங்க. சில பேர் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, பார்க்கும்போது எனக்கு கோபமாக இருக்குது, வீட்டில் கொடுக்க முடியுங்க அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறாங்களே, அன்போடு நீங்கள் தட்டுகளை வீட்டிலேருந்து கொண்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் கொண்டு போயின்னா உடனே திரும்ப தட்டுகளை திருப்பி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த மாதங்களில் நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. சிறப்பாக நமக்கு மிக்சி, தேங்காய் திருவக்கூடிய விஷயங்களில் இந்த லூர்து மிக்கேல், ஜெய்சிலி பிரேமா, அருள்தாஸ் வெண்ணிலா, ஜெய்சிலி அமல்ராஜ், மரிய செல்வி, பொன் செல்வி குடும்பத்தார் சிறப்பாக வாங்கி தந்திருக்கிறாங்க. கரங்கள் தட்டி அவருக்கு நன்றிகளை தெரிவிப்போம். அதோடு இன்று ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பெறுவதற்காக நன்றியாக ஒரு 10 சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த குடும்பத்தாருக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை கரங்கள் எழுப்பி அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஞாயிறு திருப்பலி பற்றிய அறிவிப்புகள் நாளை காலை 5:30 மணிக்கு திரவியபுரத்திலும், 7 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலும், கோரம்புலம் தேவரகசிய 5ஆம் மாதம் ஆலயத்திலும், 9 மணிக்கு மடத்தூரிலும், 11 மணிக்கு மரபும் வடக்கு கிறிஸ்தரசர் ஆலயத்தில் திருப்பலி நடக்கும். இந்திரா நகரில் எப்போ திருப்பலின்னு தெரியல, இந்திரா நகர் மக்கள் இப்போ வந்திருக்காங்க, பாதி பேர் பூசிக்கு வந்திருக்காங்க. இந்திரா நகரில் மட்டும் எப்போ திருப்பலின்னு தெரியல. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, கடன் திருப்பலி, நீங்கள் தூங்கிட்டீங்க, வேலை பார்த்துட்டீங்க, எங்கேயாவது ஒரு பக்கமாவது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கண்டிப்பாக நீங்கள் செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் சனிக்கிழமை நம்ம இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலியில் சந்திக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதும் அன்னை முறையில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்மை குடும்பங்களை சிறப்பாக ஆசீர்வதிக்கட்டும். பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடுறோம் என்று வச்சுக்கோங்க. பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடக்கூடியவங்க அன்புகளில் நிறைய வெளியூர் மக்கள், அண்ணாநகர் மக்கள், விதர்பை மக்கள், நம்முடைய இணைப்பங்கு மக்கள், வெளியூரில் இருந்தும் வெளிப்பங்குகளில் இருந்தும் நம்முடைய சொந்தங்கள் இருந்தும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆகவே அத்தனை வெளிப்பங்கு, இடையூர், அத்தனை சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை கடவுள் நிறுத்தி அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த யூடியூப் போடக்கூடிய ஜெகதீஷ் குட்டி கேமரா நண்பருக்கும் சிறப்பு மிக்க நன்றிகளை
கடவுளுக்கு அன்போடு தெரிவித்தோம். தட்டுகளை விட்டு செல்வோர் பேர் பெற்றோர் அவர்கள் வாழ்வு நன்மை வயதாக இருக்கும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோம். நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டில் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாதை போன்று உன்னத வல்லமையில் சிறந்தவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பதிகளை இருக்கிறோம். தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றினையும் கொண்டாக திருச்சிறுவேரத்தினாலே தந்தை மகத்துவ ஆவியாரின் திராளையாமை இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.
மரியே வாழ்க.